அந்த பொண்ணு எப்போதுமே தன்னோட காதலன் கிட்ட கேட்பாங்க, நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ற அப்படின்னு. அவர் எதுவுமே பதில் சொல்ல தெரியாம அப்படியே அமைதியா நிப்பாரு. நீ எப்போதுமே இப்படித்தான் அப்படின்னு கோச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு சில மாதங்கள் கழிச்சு அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு மத்தவங்க மாதிரி இந்த வார்த்தைகளை அழகா கோத்து கவிதையை எனக்கு காதல சொல்ல தெரியாது, ஆனா ஒன்னு சொல்றேன், உன்னை நான் நேசிக்கிற அளவுக்கு வேற யாராலையும் நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு சம்மதம் தெரிவிச்சிருக்கு, அவங்க பெரியவங்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிச்சயதார்த்தம் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள அவர் வெளிநாடு கிளம்பிட்டாரு. 6 மாசத்துல நான் லீவ்ல வர்றேன் அப்படின்னு போயிட்டாரு. அவர் போன ஒரே வாரத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மூளையில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதனால வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம போயிருச்சு. இந்த ஊனத்தோட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை எடுத்துட்டு ஒரு பார்சல் போட்டு, நீங்க வரதுக்கு லேட் ஆகும் இருக்கு, அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் அனுப்பி விட்டாங்க. உடனே அவர்கிட்ட இருந்து பதறி போயிட்டு ஏகப்பட்ட மெயில் வந்திருக்கு, ஏகப்பட்ட கால் வந்திருக்கு, ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு. இவங்க எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இந்த ஊர்ல இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு சைன் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு அந்த பையனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தோன்னே இந்த பொண்ணு ரொம்ப வேதனையோட அதை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல மணமகள் அப்படிங்கிற பேர்ல இந்த பொண்ணோட பேர் இருந்தோன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிமிர்ந்து பார்த்திருக்காங்க. அங்க அந்த பையன் சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்திருக்காரு. என்னன்னா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நான் உன்னை லவ் பண்ற மாதிரி வேற யாராலையும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க மறுபடியும் அந்த பொண்ணோட கையில போட்டு விட்டுருக்காரு. அந்த பொண்ணு கண்ணில இருந்து தண்ணீர் துளி எட்டி பார்த்திருக்கு. இது போன்ற காதல்கள் எப்போதுமே மிகவும் அழகானது.